வாங்க போய் முருங்கை பறிச்சுக்கலாம். பாப்பா வா பாப்பா. நல்லா முத்தக்காய பறி. ஆமாம், எல்லாம் நேற்றுக்கு எல்லாம் மொட்டை பறியை பண்ணாங்க நேற்றுக்கு. பறிச்சுக்கலாமா? அதை பறிக்க என்ன நீ அந்த சின்ன காய பறி. அழகா ಏನು ಮೂರು ಉಳಿಸಿ ವಚ್ಚದು ಕಮ್ಮನೆ. பெரிய காய் 2 காய், சின்ன காய் வந்து 3 காய் போதும். போ சாமி போகலாம். சரி வாயா. முருங்கைக்காயை கழுவி எடுத்துக்கலாம். கண்ணு அந்த கத்திரிக்காய் எடுத்த கத்திரிக்காயை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காயை அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாப்பா தக்காளி 2 சொல்லு. இந்த சைஸ் அரிஞ்சே போதும். இந்த மாதிரி தக்காளி பழத்தை சொல்லி எடுத்துக்கணும். கண்ணே தக்காளி பழத்தை சுரண்டி விட்டு வெங்காயத்தை அரி. கண்ணே நான் கலக்கார வரைக்கிறேன். சட்னி சுரண்டு. சரியா. ஒரு 2 துண்டு இஞ்சி. பாப்பா வெங்காயத்தை அரிஞ்சு விட்டு அடுப்பத்தையே. சரி, இஞ்சி நல்லா மஞ்சிக்கிடுச்சு. நல்லா நெருன்னு அரைச்சிக்கணும். ஒரு 20 பல்லு பூண்டு. பூண்டு வேணா 1 தட்டிக்கலாம். போதுமா வலிச்சுக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வரமிளகாய் 4 போட்டுக்கலாம். ஒரு 4 உப்பு போட்டால் நல்லா மிளகாய் உருண்டு ஒடியாரு. கொத்தமல்லி 2 ஸ்பூனு.
கருப்பில் இருந்தாலும் ஒரு கொத்து. நல்லா கருவாத பொன்னரமாக வறுத்துக்கணும். கொத்தமல்லி நல்லா மணக்குது, எடுத்துக்கலாம். கடலைக்கொட்டை 2 பூணும். தண்ணி பண்ணிட்டா காய் கொத்துறதுக்கு நல்லா கடலைக்கொட்டை வெடிக்கணும், மணக்கணும். நல்லா உருண்டு வெடியாக இருந்த கடலைக்கொட்டை நல்லா வெடிக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பூணு எள்ளு, எள்ளு நல்லா பொரியணும். தண்ணி மண்ணு விட்டு எழுதி கொட்டலாம். எள்ளு நல்லா பொரியுது. எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு போச்சு. எள்ளு எடுத்துக்கலாம். சுரண்டி வச்ச தேங்காய் 2 பூணும். தேங்காய் சும்மா இலவரியும் எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போதும். வறுத்து எடுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சும்மா ஒரு 1/2 செம்பு தண்ணி, முருங்கைக்காய் வேவிச்சு எடுத்துக்கலாம். உனக்கு எடுத்து வந்தீங்கண்ணே வறுத்து வச்ச மிளகாயும் கொத்தமல்லியும் கொட்டி பொடி பண்ணிக்கலாம். போடுங்கண்ணே. சரியா நீ பொடி பண்ணு, நான் கத்திரிக்காய் அடுப்பில் போட்டு வரேன். தண்ணி நல்லா காயிட்டு கத்திரிக்காயை அரிஞ்சிக்கலாம். ஒரு கத்திரிக்காய் 4 அரிஞ்சிக்கலாம். நல்லா கொதிச்சு வச்சு அரிஞ்சு வச்ச முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் 3/4 பதம் வேவிட்டு 1/2 பூணு மஞ்சத்தூள். காய் நல்லா வேவிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். எப்போ மஞ்சள் பேச்சா? சரி, யாரு நல்லா பொடி ஆகிடுச்சு. வறுத்து வச்ச எள்ளு, கடலைக்கொட்டை, தேங்காய் எல்லாம் கொட்டி பொடி போட்டுக்கலாம். போடு. மாவாட்டி நிற்கணுமாயா? பருவன்றதை போதும். சரி, அப்படின்னா வலிச்சுக்கலாமா? இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். வலிக்கணும். சரியா. முருங்கைக்காய் வெந்து போச்சான்னு பார்க்கலாம். முக்கால் பதம் வந்துக்கிடுச்சு.
மேலே இறக்கி வச்சிடலாம். சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். கடலை எண்ணெய் 2 ஸ்பூனு. அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை நல்ல எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல சோற எண்ணெயிலேயே வதங்க வேணும். ஒரு அரை நெல்லிக்காய் சேர்த்து புளி, நீங்கள் வேணுமுன்னா குழம்பு விட்டு இருந்தால் எச்சா கூட போட்டுக்கோங்க. சுத்தமாக எடுத்துக்கலாம் புளியை. தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற்று நசுக்க வேண்டாம், கறி போயிடுங்க. அப்படியே வணங்கிட்டு விதை கீழே கொட்டிச்சுன்னா அங்கே எண்ணெய் ஒன்றுமில்லாத போயிடும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வணக்கினா கத்திரிக்காய் கலர் மாறாத இருக்கும். நல்ல எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கணும். சட்டியாடு சரி. அந்த தரத்தில் அடிச்சு வை. கத்திரிக்காயை இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். அதை எண்ணெய் வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1 கப்பு வெங்காயம், வரமிளகாய் 3, கருப்பில் இருந்தாலும் 1 கட்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்குது. நல்ல வெங்காயம் சேவக்க வேணும். வெங்காயம் நல்லா சேவந்துக்கிடுச்சு. சுரண்டி வச்சு தக்காளி பழம் 2, தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிடும். போதுமான உப்பு, நல்லா சோறு வணங்க வேணும். நல்லா வதங்கிடுச்சு. வேவிச்சு வச்ச முருங்கைக்காய் கொட்டிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி, 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். நல்லா வேவிட்டு இதுக்கு மேலே வதக்கி வச்ச கத்திரிக்காயை கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே இடித்து வச்ச கொத்தமல்லி மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். நல்லா மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு நல்லா வேவிட்டு முருங்கைக்காய் வெந்துக்கிடுச்சான்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே புளி தண்ணி வச்சுக்கலாம். புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டு. புளி தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே இடித்து வச்ச எள்ளு, தேங்காய் பூ, கடலைக்கொட்டை 3 ஏற்றி பொடி பண்ணிடுது கொட்டிக்கலாம். கொட்டி கொஞ்ச நேரம் வந்தால் போதும். எள்ளு, தேங்காய், கடலைக்கொட்டை 3மே எண்ணெய் பொருள். அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நல்லா கமன்னு மணக்குது. இந்த மாவில் இறக்கிக்கலாம். மணம் பாரு எப்படி மணக்குது. அடுத்த ஊருக்கே மணக்குது. கமன்னு மணக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கடாய் கொண்டா சாமி. சாப்பிடுங்க. வாடிதாங்க. பாப்பா தயாராக சோறு தின்ட்டா, இப்போ வரமாட்டேங்கிறான். அவன் பள்ளிக்கூடம் போகிறான். நீ ஸ்கூலுக்கு போகிறாம்பி, நான் பள்ளிக்கூடம் போகிறாம்பை. சாப்பிட்டு பாட்டு சொல்லு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? எங்க உனக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஊற்ற சல்லு இருக்குதப்பா. குழம்பு அப்படி மணக்குது. நல்லா சூப்பராக நல்லா இருக்குது. கத்திரிக்காயே பாரு, காணும் பாரு. வெங்காயம், ஒரு வெங்காயம் கூட கை தெம்படாது. அந்த அளவுக்கு சுண்ட வணக்கணும். சூப்பராக இருக்குது. 4 கத்திரிக்காய் 2 முருங்கைக்காய் இருந்தால் போதும். இந்த முருங்கைக்காயில் அவ்வளோ ஒரு சத்து. எள்ளு, கடலைக்கொட்டை, தேங்காய், முருங்கைக்காய் எல்லாத்துக்குமே நல்ல சத்து. பல்லு இருக்கிறதையும் மெழுதுமாங்க, நான் அப்படியே சப்பிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.